நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாமூற்றத்திரம். வரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட இந்த சிலுவை தியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? இந்த நாளில் கர்த்தர் இந்த சிலுவை தியான நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடும்படியாக, வார்த்தைகளோடு கூட நம்மளோடு கூட கர்த்தர் பேசும்படியாக இருக்கிற இடத்துல யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து தேவனை நோக்கி நாம் பார்க்கலாமா? அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட சுவாமி அப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்கள் கிருபைகளை கொடுத்திரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை அப்பா, பெருவில இறைச்சலை போல இருக்கிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும் சுவாமி. இந்த வேலையை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையுள்ள வார்த்தை ஆண்டவரே இந்த வேளையில வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீர் ஆசீர்வதிங்க, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நம்மளுக்கு அந்த சிலுவை தியான நேரத்தில் நம்ம கரங்களை உயர்த்துங்கள்னு சொல்லி நம்ம தலைப்பில் அந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனம் சொல்கிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41வது வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். ஹல்லேலூயா. வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நாம் நம்முடைய கைகளோடு கூட இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். கைகளை உயர்த்துங்கள். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரிடம் நாம் ஜெபிக்கும் போது நாம் நிறைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை உயர்த்துவது என்றால் நம் தேவனுக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுக்கிறதுக்கு சமம். அவருக்கு முன்பாக நாம் முழுவதும் சரணடைவதற்கு சமம். நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு சமம். வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபித்ததை பார்க்க முடிகிறது. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகள் என்ன பண்ணினார்னா செய்தாரு. இன்றைக்கும் ஏதோ ஒரு தோல்விகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அவரிடம் நம் கரங்களை நீட்டி நம்ம ஜெபிக்கும் போது எத்தனையோ முறை, எத்தனையோ காரியத்திற்கு நம்ம மனிதர்கள் கிட்ட கரங்களை நீட்டி நம் ஏமாற்றத்தை பார்த்திருக்கலாம், தோல்விகளை பார்த்திருக்கலாம். நம்ம நீட்டப்பட்ட இடத்துல நம்மளுக்கு உதவி கிடைக்காதபடிக்கு ஒரு சோர்ந்து போன நிலைமையில நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடமாய் கரங்களை உயர்த்தும் போது, கர்த்தரிடமாய் கரங்களை உயர்த்தி அவரை சார்ந்து அவரிடமாய் நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்பார்த்த நன்மைகளை, நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்து அவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது, அவர்கிட்ட நம்முடைய கரத்தை உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதுல 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்
மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடும்போது அமலேக்கு மேற்கொண்டான் என்று பாருங்க. அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு அவங்க ரெவிதிம் என்கிற ஒரு பள்ளத்தாக்குல அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல பாளையம் இருக்கிறத அறிந்து கொண்டு அமலேக்கியர் அவர்களை மேற்கொள்ளும்படியாக அந்த இடத்தை நோக்கி வராங்க. அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு வருகிறார்கள். வேதம் அவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி சொல்றாரு, நீ நமக்காக மனுஷரை தெரிந்து கொண்டு நீ என்ன பண்ணி யுத்தம் பண்ணி, நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு. நான் காலையிலே மலை உச்சியில போய் நான் தேவ சமூகத்தில் என் கையில கோலை பிடித்து நிற்பேன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்லி யோசுவாவை என்ன பண்றாருன்னா அவர் யுத்தத்திற்கு அனுப்புகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. யோசுவா என்ன பண்றாருன்னா அப்படியே யுத்தத்திற்கு போறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போறாங்க. அந்த இடத்துல யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. வேத வசனம் சொல்கிறது, அந்த இடத்துல மோசே என்ன பண்றாருன்னா அப்படியே தேவ சமூகத்துல கையை உயர்த்தி காணப்படுறாரு. கையை உயர்த்தி காணப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல ஒரு வெற்றியை பார்க்கிறத காண முடிகிறது. அதே டைம்ல மோசையோட கை கொஞ்சம் அசர்ந்து போய் அவர் கையை கீழே போடும்போது அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்கிறத பார்க்க முடிகிறது. அவர் அறிந்தவாறா என்ன பண்ணார்னா என் கையை உயர்த்தும் போது அந்த இடத்துல ஒரு வெற்றி நடக்கிறத அறிந்து மோசே அந்த இடத்துல சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் என்ன பண்ணார்னா கையை உயர்த்தி அந்த இடத்துல தேவ சமூகத்துல நிற்கிறாரு. தேவ சமூகத்துல ஜெபிக்கிறாரு, என் ஜனத்தை ரட்சிங்கப்பா, இந்த யுத்தத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு ரட்சிப்பை கொடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துல கையை உயர்த்தி நிற்கிறாங்க. மோசையோடு கூட ஆரோனும் ஊரும் 3 பேர் என்ன பண்றாங்கன்னா மலை உச்சியில இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் அவங்க இருக்கிறாங்க. கீழே யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. மோசே தன் கையை உயர்த்துவதை நிறுத்தின போது அந்த இடத்துல ஒரு தோல்வி உண்டாகிறது. உடனே மோசே காரியத்தை அறிந்தவாறாய் தேவ சமூகத்தில் தன் கையை உயர்த்துவதை நிறுத்தாதபடிக்கு அப்படியே தன் கையை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் அந்த இடத்துல நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல அப்படியே அவங்க ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. வசனம் சொல்கிறது, அவங்க அமலேக்கியரை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே பட்டயத்தால என்ன பண்ணாங்க, அவங்க வெட்டி வீழ்த்தினாங்க. பட்டயத்தால வெட்டி வீழ்த்தினாங்க. வெட்டி வீழ்த்தி அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டான் என்று வேதம் சொல்கிறது. யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டு அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை அவங்க துதிக்கிறாங்க. காரணம், இந்த ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டம் எதிர்பார்க்காத நேரத்தில் ரெவிதீம் பள்ளத்தாக்குல அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கூடி வந்துட்டாங்க. மோசே அந்த நேரத்தில் தன்னுடைய சுய பலத்தை நம்பல, தனக்கு இருக்கிற யுத்த வீரர்களை நம்பல, படையை நம்பல. அவர் ஒன்னே ஒன்றை மட்டும் நம்பினார், செங்கடலை கடந்து இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தவர், கண்மலை அடிக்கும் போது அதுல தண்ணீரை தந்து எங்களை ஆசீர்வதித்த தேவன் இந்த அமலேக்கியர் கையில் இருந்தோம் எனக்கு ஒரு விடுதலை தருவார், என் ஜனத்தை ரட்சிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் மேல இருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற தேவன் மேல ஒரு பலத்த நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தாங்க என்று சொல்லி அப்படியே மோசே தேவ சமூகத்துல காத்திருந்த போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அசைவை கட்டளையிட்டார். கர்த்தர் அந்த இடத்துல அந்த ஜனத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஏதோ ஒரு தோல்வியை குறித்து ஏதோ ஒரு காரியத்துல நான் தோற்று போய் நிற்கிறேனே, நான் தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறேனே, இந்த காரியத்துல நான் என்னுடைய பலத்தை நம்பி ஒரு காரியத்தை செய்வதற்கு என்கிட்ட எந்த பலனுமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் நீங்க நிற்கலாம். ஐயோ நான் இந்த காரியத்துல என்ன செய்ய போகிறேன், நான் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே, இந்த பிரச்சனை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன், இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லி ஒரு பயந்தவாறு, ஒரு சோர்வுற்ற நிலைமையில, ஒரு தைரியத்தை இழந்த நிலைமையில இந்த இடத்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டு அந்த இடத்துல கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை அந்த இடத்துல துதித்தார்கள். தேவன் ஒரு ஜெயத்தை
கட்டளையிட்டது போல இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையோ யெகோவா நிசியாய் கர்த்தர் கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி எந்த காரியத்துல ஐயோ மனிதரை நம்பி சோர்ந்து போய் ஐயோ ஒரு ஜெயம் இல்லையேன்னு சொல்லி தோல்வியே நான் சந்திக்கிறேன்னு சொல்லி அப்படியே வெறுப்போட கூட ஐயோ சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை தருகிற கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறாரு. நம் மத்தியில அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறாரு. ஒன்றே ஒன்று செய்யணும். மோசேயை போல அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்துல ஒரு வெற்றியை காணும் வரைக்கும் அந்த காரியத்துல ஒரு நன்மை உண்டாகும் வரைக்கும் கர்த்தர் கிட்ட பதில் வருகிற வரைக்கும் தேவ சமூகத்துல நாம் காத்திருப்போமே என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாய் அந்த இடத்துல கடந்து வந்தார். அவங்களை வெட்கப்பட விடவே இல்லை ஏசப்பா. அவங்கள தோற்று போக விடவே இல்லை. அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் கையை உயர்த்தினாங்க. யாருக்கிட்டையோ நம்ம ஏதோ ஹெல்ப்புக்கு நம்ம கையை நீட்டிருக்கலாம், உயர்த்திருக்கலாம், அந்த காரியம் நம்மளுக்கு வாய்க்காம போயிருக்கலாம். ஒன்றே ஒன்று, கர்த்தர் சமூகத்தில் நம்ம கரத்தை உயர்த்தும் போது எனக்கு நீங்க தான்ப்பா இருக்கீங்க, என் வாழ்க்கையில் நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த தேவையில நான் உங்களை பார்க்கிறேப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்கிற கரத்தை நீட்டுங்க, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு உதவி வேணும், என் படிப்பில் எனக்கு ஒரு உதவி வேணும், என்னோட தொழிலில் எனக்கு ஒரு உதவி வேணும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் உதவி பண்ணுங்க, என் இந்த கடன் பிரச்சனையில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து அவருடைய கரங்களை நீட்டி அவருடைய சமூகத்தை பார்த்து கேட்கும் போது அந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு ஒரு களிப்பின் நாளாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார், ஒரு ஜெயத்தின் நாளாய் மாற்றி கொடுத்தார். பிரச்சனையின் மீதுல ஒரு பெரிய ஒரு வெற்றியை தந்தார். அவங்க எதையுமே நம்பல, அவங்க பலத்தை அவங்க நம்பி ஓடவே இல்லை, அவங்களுடைய காரியத்தை அவங்க நம்பி ஓடவே இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும் நம்புனாங்க, யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14:14 வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. அதை நம்புனாங்க. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவர் சமூகத்தை நோக்கி நாம் கூப்பிடும் போது, அவருடைய சமூகத்தில் கரங்களை நீட்டும் போது, அவரை பார்த்து கரங்களை உயர்த்தும் போது அவர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி தேவனை சார்ந்திருந்து அதில் போனதுனால கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இதே போல கர்த்தர் நன்மை செய்து நம்மளை வாழ வைப்பதற்கு, நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மளை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம் வேதத்தில் இருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். 13ஆம் வசனத்தின் பின்பகுதி இவ்விதமாய் சொல்கிறது, அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சாலமோன் ராஜா அந்த இடம் எருசலேம்ல தேவாலயத்தை கட்டி, அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் அந்த பிரசங்க பீடத்திற்கு முன்பாக நின்று அவர் முழங்கால் படியிட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவரை நோக்கி அவர் கரங்களை உயர்த்தி என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறாரு. வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையுள்ள கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி அப்படியே ஆண்டவர் அந்த இடத்துல புகழ்ந்து பாடி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில காரியங்களுக்காக அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறாரு. இந்த ஆலயத்தில் ஏசப்பா யாரெல்லாம் அந்த இடத்துல வாராங்களோப்பா, இந்த இடத்துல வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அற்புதம் நீங்க செய்யணும் ஏசப்பா. ஒருவேளை பஞ்சம் வரலாம், ஒருவேளை வெட்டுக்கிளி வந்து நாசப்படுத்தலாம், பட்டயம் வரலாம், என்ன கொள்ளை நோயா இருக்கட்டும், என்ன காரியமா இருந்தாலும் யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய கூப்பிடுதலை கேட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்க பதில் கொடுக்கணும் ஏசப்பான்னு சொல்லி அந்த இடத்துல தன் கரங்களை உயர்த்தி அவர் என்ன
என்ன பண்றாருன்னா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தன் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் அவர் நிற்கிறாரு. தேவ சமூகத்தை பார்த்து அவர் ஜெபிக்கிறாரு. ஒருவன் தப்பு செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து ஜெபிப்பானா, ஏசப்பா நீங்க உங்க பாவங்களை மன்னிங்க அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திற்காக அவர் என்ன பண்றாருன்னா தேவ சமூகத்துல அந்த இடத்துல தன்னுடைய ஜனத்திற்காக அவர் என்ன பண்றாரு, அவர் நிற்கிறத பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, அதே 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபித்து விட்டு முடித்த உடனே ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அப்படியே அவருக்கு அந்த இடத்துல பதில் கொடுக்கிறாரு. ஆசாரியர்கள் அந்த கூடாரத்தில் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு தேவ மகிமை என்ன பண்ணுச்சுன்னா அந்த இடத்தை அப்படியே நிரப்பிடுச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாதபடிக்கு அந்த இடத்தை மூடிடுது. அந்த இடத்தை மூடி அப்படியே தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வந்ததை பார்க்க முடிகிறது. அக்கினி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டு என்ன பண்ணாங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அந்த இடத்துல அவரை ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கேட்க முடிகிறது. 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் எல்லா விண்ணப்பத்திற்கும் என் கண்கள் திறந்தும் என் செவிகள் கவனித்திருக்கும் ஏசப்பா சொல்றாங்க. எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அவர் அப்படியே அந்த ஆலய பிரதிஷ்டையில கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு. கர்த்தர் அப்படியே ஒரு பதில் கொடுக்கிறாரு. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று இரவுல சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறாரு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல அப்படியே காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல அவரே நோக்கி கூப்பிடுறாங்களோ, இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரையே நோக்கி பார்க்கும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தம்முடைய பிரசன்னத்தை கர்த்தர் அனுப்புவார். தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜன்மமே, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். நம் அங்கலாய்ப்பை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். நம் ஜெபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட நாம் மன்றாடும் போது அப்படியே அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த காரியத்தில் அவருடைய மகிமையை அனுப்பி பிரசன்னத்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகி போய்விடும். எவ்வளோ பெரிய பர்வதம் போன்ற காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக நிற்கலாம். ஒரே ஒரு விஷயம், அவருடைய கரங்களை நோக்கி அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, அப்பா என்னுடைய காரியத்தில் நீங்க அற்புதம் செய்யுங்க. சாலமோன் ராஜா ஜெபித்தாரு, இந்த ஆலயத்தில் உங்களுடைய கண்கள் திறந்திருக்கட்டும், இந்த ஆலயத்தை நோக்கி பாருங்கப்பா. என்னென்ன பிரச்சனை இந்த இடத்துல வந்து ஜனம் ஜெபித்தாலும் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அப்படியே உயர்த்தி இருக்கும் போது விண்ணப்பத்தை கேட்டேன் என்று பதில் கொடுத்த தேவன், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி அவரிடமாய் கரங்களை உயர்த்தி எனக்கு இந்த பர்வதம் போல இருக்கிற காரியத்தை மாற்ற உங்களால தான் கூடுன்னு சொல்லி அவரே சார்ந்து நிற்போம் என்றார். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானது போல நம்முடைய வாழ்க்கையில தரிசனமாகி நம்முடைய பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணி நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், தேவ சமூகத்தில் போய் நம்ம நிற்கும் போது அவருடைய சமூகத்தில் நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம தாழ்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் வெளிப்படும். அந்த ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சு. ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க தேவ மகிமை அந்த இடத்துல வெளிப்படுறத. நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். சுற்றில் இருக்கிற ஜனம் அதை பார்க்கும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறத, கர்த்தருடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை நம்ம ஒன்று செய்யணும். தேவ சமூகத்தில் நம்ம நிற்கணும். தேவ சமூகத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கணும். அவ்வளோ பெரிய ராஜா அவர் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி நின்றதுனால தேவ மகிமை இடைப்பட்டது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட அவர் இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கிற விண்ணப்பத்தை அவர் கேட்கிறாரு.
இருக்கிறாரு. அவருடைய சமூகத்தில் நம்முடைய தாழ்த்தி நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்பட்டு, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அற்புத கரம் வெளிப்பட்டு, நம்மளை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாய் நிறுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 134 அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 134 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 134 அப்படி 3வது வசனம் சொல்கிறது, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்து வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை துதியுங்கள்னு சொல்லி, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 143:6 விதமாய் சொல்கிறது, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. சங்கீதம் 63:4 விதமாய் சொல்கிறது, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது விதமாய் சொல்லுகிறாரு, கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள்னு சொல்லி கரங்களை உயர்த்தி உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள், கர்த்தரை துதிங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும் போது வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் சீயோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. நம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம துதிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி அவர் ஆராதிக்கும் போது நம்மளை அவர் உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறாரு. சங்கீதம் 34:1 சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் அப்படியே நம் தேவ சமூகத்தில் அவரை நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறாரு. நம்ம அவரை துதிக்கும் போது அவருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும், அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறத பார்க்க முடியும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. கிழக்கத்தி புத்தியர், அமலேக்கியர் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எதிர்த்து வராங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணார்னா, தனக்கு முன்பாக அவர் என்ன கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு சேனை அவர் ஆயத்தப்படுத்துறாரு. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அங்க பாடுவதற்கு அந்த இடத்துல பாடகரை அவங்க நிறுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின உடனே ஒரு சத்துருக்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்க. அதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக உங்கள் கைகளை ஏறெடுத்து அவரை ஸ்தோத்திரியுங்கள், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவ்வளோ வெட்டுக்கிளித்தனையாய் அவ்வளோ பெரிய சேனைகள் வந்த போதிலும் அவங்க கைகளில் எடுத்த ஒரே ஒரு ஆயுதம் துதி. அவங்க நல்ல துதித்தாங்க, தேவ சமூகத்தில் அவங்க துதித்தாங்க. துதிக்கும் போது அங்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு ஒருவருக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி அவங்க ஒருவருக்கு ஒருவரை சங்கரித்து விழுந்தாங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய கரங்களையும் நீங்க பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரியைகள், உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரியைகள், உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றை கர்த்தர் முறியடித்து எல்லா காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தி ஒரு ஆசீர்வாதத்தை தந்து ஒரு மேன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அவங்க பெராக்காவில் கூடினாங்க, பெராக்காவில் கூடி கர்த்தரை துதித்தாங்க, கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் அவளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் சீயோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக வந்து அவரை நாம் துதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து நம்மளை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம் என்றால், கரங்களை உயர்த்தி அவரை நாம்
துதிப்போம் என்றால் அவருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும், அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். யோசபாத் ராஜாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் செய்தது போல நமக்கும் செய்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க, நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த, நம்மளை உயர்த்துவதற்கு கர்த்தர் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 2:8 இவ்விதமாய் சொல்கிறது. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதம் 24:4 இவ்விதமாய் சொல்கிறது. கைகளில் சுத்தமுள்ளவனோ இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு விரும்புகிற காரியம் நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும், கரங்களை உயர்த்தி துதிக்கணும். எல்லாமே உண்மைதான். ஆனா ஏசப்பா எதிர்பார்க்கறாங்க நம்முடைய கரம் பரிசுத்தமா இருக்கும்போது, கோபமோ சண்டையும் தர்க்கமோ நமக்குள்ள காணப்படாம பரிசுத்தமா இருக்கும்போது, இன்னுமாய் நம்முடைய கையில சுத்தம் காணப்படும் போது, மாசில்லாத ஒரு காரியம் இருக்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறாரு, ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. நாம் பரிசுத்தமுள்ள கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் நம்முடைய கரம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த சிலுவை தியான நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறோம். கர்த்தர் நம்மளுக்காக எவ்வளோ பாடுபட்டாரு. ஏசப்பாவோட கரங்கள் ஆணி அறையப்பட்டது. காரணம் நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய குற்றங்களுக்காக, நம் கரங்களால் செய்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தமுள்ள கரங்களை நம்ம உயர்த்தணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, நம்முடைய கரங்கள் சுத்தமா இருக்கணும் எதிர்பார்க்கிறாரு. நம் கரங்கள் சுத்தமா இருக்கும் போது, பரிசுத்தமா இருக்கும் போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியா, கர்த்தர் நமக்கு கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு சந்ததியா, கர்த்தர் நம்மளை மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறாரு. ஏசப்பா எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். பரிசுத்தமுள்ள கரங்களை உயர்த்துங்க, கை சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுடைய கரத்துல நம்மளை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்தி நம்மளை உயர்த்துவாராக. கரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்துவோம். கரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நம்ம நீட்டுவோம். எப்பொழுதும் அவரே சார்ந்து நிற்போம். நம்முடைய எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு ஜெயத்தை தந்து, நம்முடைய காரியங்களில் தேவ மகிமை வெளிப்பட்டு, நம்முடைய காரியத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வெளிப்பட்டு, நம்மளை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவருடைய சமூகத்தில் மாத்திரம் நம் கரங்களை உயர்த்தி அவரை நம்ம ஆராதித்து, அவரிடம் நம்ம ஜெபித்து, அவரிடம் நம்மளை தாழ்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு தேவன் போதுமான தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? அப்படியே எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஏசப்பா, என் கரத்தை இனி உங்ககிட்ட தான் நீட்டுவேன்னு சொல்லி, என் கரத்தில் என்ன காரியம் இருக்குது, பரிசுத்தமுள்ள கரமா மாற்றுங்கப்பான்னு சொல்லி, கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவனாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறவன் எவனோ அவனுக்கு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வான்னு சொன்னீங்களேப்பா, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்வான்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இன்றைக்கு கரங்களை உயர்த்துகிறோன்னு சொல்லி எல்லாரும் அப்படி வாய்களை திறந்து ஒரு விசை தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலாமா? நல்ல தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் அப்பா எங்க கரங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் யாரிடமோ நாங்கள் நீட்டிருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கு உங்க சமூகத்தில் நாங்கள் நீட்டுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க கிருபையாக வெளிப்படுவீராக. மோசேக்கு வெளிப்பட்டீரே ஆண்டவரே. கரம் உயர்த்தப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு பெரிய ஜெயத்தை கண்டது போல இன்றைக்கு ஏசப்பா எங்க தேவைகள் மத்தியில, எங்க தோல்விகள் மத்தியில ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் நடுவில் கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என் தேவனாய் கர்த்தர் தாமே ஓ எங்களுக்கு கிருபையா பாராட்டுவீராக. யெகோவா நிசி என்று நாங்கள் ஆர்ப்பரிக்கத்தக்க ஒரு ஜெயத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. ஜெயத்தை கட்டளையிடுவீராக. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. சாலமோன் ராஜா ஜெபிக்கும் போது, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது தேவ மகிமை வெளிப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை எங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை எங்க வாழ்க்கை சந்திக்கட்டும். எங்களுடைய காரியத்தில் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். எதெல்லாம் பர்வதமாய் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக காணப்படுகிறதோ அந்த காரியத்தை
காரியத்தில் ஓ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, இப்பொழுதே உருகி போவதாகப்பா. நாங்கள் இயேசுப்பா எங்க கரங்களை உயர்த்தி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கரங்களை உயர்த்திப்பா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எங்க கரங்களை உயர்த்துகிற ஆண்டவரே. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரே, சீயோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தை பார்க்கிறாங்களோ, அவ கரத்தை உயர்த்துகிறாங்களோ, அந்த காரியத்தில் இப்பொழுதே தேவனுடைய மகிமை பலமாய் வெளிப்படட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கும் போதெல்லாம், துதிக்கும் போதெல்லாம் ஒரு தேவ வல்லமை கடந்து வருவதாக, தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக. சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலையும் தேவ ஆசீர்வாதம் வெளிப்படுவதாகப்பா. உடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற சுவாமி. நீங்கள் எங்களை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள கரங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நடக்க ஒவ்வொரு நாளைகள் கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.